அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் T20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டோர்ல நடந்தது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஜம்போஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா, கெத்தா இந்தியா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க நிலைமையில செகண்ட் மேட்ச வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்க அப்படின்னா, இந்தியா சீரிஸ் வின் அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போது, டாஸ் வின் பண்ண இந்தியா நாங்க பவுலிங் போடுறோம். ஆப்கானிஸ்தான் நீங்க போய் பேட்டிங்கும் ஆடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் இறங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் குர்பாஸும், இப்ராஹிமும் 2 பேரும் நல்லா பார்ட்னர்ஷிப் அமைக்கலாம்னு நினைக்கும்போது, நீங்க நல்லா அமைச்சு கழிச்சீங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஓவர்லயே விக்கெட் குர்பாஸ் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னாய் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலியாகுது. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, குல்பதீன் வந்தாரு. அதைத் தொடர்ந்து இப்ராஹிம் விக்கெட்டையும் அக்ஷர் பட்டேல் எடுக்கிறார். அப்படியே குல்பதீனும், அக்மதுல்லாவும் பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்கன்னு இருக்கும்போது, சிவம் தூபே கூட விக்கெட் எடுக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. சூப்பரான பால். நல்ல ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு அஹமதுல்லா 2 ரன்ல. அந்த பக்கம் நபி வந்தாப்படி. சரி இந்த பக்கம் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. குல்பதீன் என்ன ஆறானா, குல்பதீன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்கன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 35 பாலுக்கு மனுஷன் பிரிச்சு எடுத்துட்டு அப்படியே 57 ரன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் விக்கெட்டையும் அக்ஷர் பட்டேல் எடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் ஒரு ஆளுதாங்க ரன் கம்மியா குடுத்தாரு. நஜிபுல்லா 23 ரன் அடிச்சாப்படி. அதுக்கப்புறம் கர்மீம் ஒரு 20 ரன் அடிச்சாப்படி. முஜீப் ஒரு 21 ரன் அடிச்சாப்படி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் 20கள்லே அவுட் ஆக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவர்களுக்கு 122 ரன் 10 விக்கெட்டுகளை இழந்தது ஆப்கானிஸ்தான். கடைசி பால்ல தான் விக்கெட் இழந்தாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு வச்சுக்கோங்க. 173 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பிளேயர்ஸ் வந்து ஆட வந்தாங்க. ஓப்பனிங் இறங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாவும், ஜெய்ஸ்வாலும் தான் இறங்குனாங்க. ஃபர்ஸ்ட் பால் அ ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டுங்க. கோல்டன் டக்ல போவாரா மனுஷன் அப்படின்ற மாரி போல்ட் ஆயிட்டு போயிட்டு அப்படியே அதுலேருந்து விராட் கோலியும் ஜெய்ஸ்வாலும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, செமையா அமைச்சாங்கன்னு சொல்லலாம். அது வந்து யஷ்வால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 6 5 4ன்னு பிரிச்சு மேய்ஞ்சுட்டா அப்படி மனுஷன். இந்த பக்கம் விராட் கோலி நான் மட்டும் என்ன சொம்பைகளா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா 5 4 அடிச்சா அப்படி 6 போக வேண்டியது அதான் ஃபீல் பண்ண அப்படி மட்டும் செஞ்சா நல்லா நான் ஏன் பண்ணி அடிச்சேன் போகல அப்படின்ற மாரி வந்து பார்க்கும்போது 16 பாலுக்கு 29 ரன் இருக்கும்போது விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா நவீனுல்லா பால்ல அவுட் ஆயிட்டு அப்படியே அதை தொடர்ந்து இந்த சிவம் தூபேவும் ஜஷ்வால ஆடினத பார்க்கணுமே! அப்படியே கண்ல ஒத்தி வச்சுக்கலாம் போல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சரியான பெர்ஃபார்மன்ஸ் பை 2 பேருமே சொல்லலாம். யஷ்வால்லாம் 34 பாலுக்கு 68 ரன்னு. அதைத் தொடர்ந்து சிவம் தூபே 32 பாலுக்கு 63 ரன்னு நாட் அவுட் அப்படின்ற மாரி பிரிச்சு மேய்ஞ்சுட்டாரு. அப்படியே யஷ்வால் வந்து பார்த்தீங்கன்னா, வின்னிங் ஷாட் அடிப்பார்ன்னு எதிர்பார்க்கும்போது தேவையில்லாம அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிதேஷ் சர்மா வந்தாரு. எதுக்கு வந்தாரு? ஏன் வந்தாருன்னு தெரியாத அளவுக்கு டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதைத் தொடர்ந்து ரிங்கு சிங் வந்தாங்க. 9 ரன் அடிச்சாப்டி. அது எதுக்காக ஏன்னா 43 பாலுக்கு 9 ரன் அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமாங்கன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட அந்த அடி அடி அடிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஹேட்ரிக் சிக்ஸ்லாம் அடிச்சாருன்னா பார்த்துக்கோங்க நம்ம சிவம் தூபே. அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து இந்தியா வான் த சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ் வான் த மேட்ச் பை 6 விக்கெட்ஸ் வான் த சீரிஸ் ஆஸ் வெல் அஸ் அப்படின்ற மாரி 16 ஓவர்லயே மேட்ச முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் ஏப்பா சிவம் தூபே இல்ல யஷ்வால் தானே குடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன் நாங்க அக்ஷர் பட்டேலுக்கு நாங்க போகணும் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்ற மாரி யார கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா 4 ஓவருக்கு வெறும் 17 ரன்னு 2 விக்கெட் குடுத்தாப்டி அக்ஷர் பட்டேல். மத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 36 ரன், 32 ரன், 20 ரன்ன்ற மாரி 2 ஓவருக்குலாம் முகேஷ் குமார் குடுத்திருந்தாப்டி. ஸோ இவரு மட்டும் கம்மியா குடுத்து விக்கெட் முக்கியமான விக்கெட் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் மேன் ஆஃப் த மேட்ச். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.